அண்மை செய்தி. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்பொழுது நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியது அமலாக்கத்துறை. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்கிறார் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஷ் குமார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடி மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் பிரதீப் குமார் உபாத்யாயா, நிர்வாக பதிவாளர் நஸ்ரின் சித்திக் ஆகியோர் ஆஜராகாத நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து ஆவணங்கள் பறிமுதல் செய்திருந்தது. இதையடுத்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரனிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதுடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை வைத்திருந்தது. உயர்நீதிமன்றம் தடை வைத்திருந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் ஒன்றை அனுப்பியிருந்தது. இதையடுத்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமிநாதன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் உதவி இயக்குநர் விகாஷ் குமார் ஏன் ஆஜராகவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ஆஜராவதிலிருந்து விலக்கு உள்ளதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததாக கூறியதை அடுத்து நேரில் ஆஜராக விலக்கு அளிக்கப்பட்டதாகவும் தற்போது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆஜராகியிருக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர் அடுத்த விசாரணையின் போது கட்டாயம் நேரில் ஆஜராவர் என்று உறுதியளித்தார்கள். இதையடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஷ் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்டிருக்கிறார். இதையடுத்து இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனிடையே இதே வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் பிரதீப் குமார் உபாத்யாயா மற்றும் நிர்வாக பதிவாளர் நஸ்ரின் சித்திக் ஆகியோர் இன்று நேரில் ஆஜராகவில்லை. நோட்டீஸ் சென்றடையவில்லை என்று அவர்கள் தரப்பில் பதில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய நிர்வாக பதிவாளர் நஸ்ரின் சித்திக் வரும் ஜனவரி 19 கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று கூறி விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.